வரும்போது அந்தாலும் மருமொழியும் பிள்ளையும் கூட்டிட்டு வந்துருக்கலாம் இல்லாட்டி 2 நாள் கூட நின்றுட்டு போயிருக்கலாம் இல்லையா? பூங்கொடியும் ஆனந்தே நானும் கூட்டிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். இப்ப அவன் மாமனார் வீட்டுல. என்னக்கா சொல்லியா? அண்ணன் வீட்லையா? என்ன அங்க அப்படியே செட்டில் ஆயிட்டானா எப்படி? அண்ணன் வேற அடிக்கடி நெஞ்சு வலி வருது இல்லையா? பிஸ்னஸ் ஒன்றும் பண்ண முடியலையா? அதான் இவனை பார்த்துக்கன்னு சொன்னாவ. அங்கதான் போயிருக்கான். ஓ அப்படியாக்கா? எப்படி மருமகளை கொள்ளாமா எப்படி? என்ன டீ 3வது மனுஷன் கேட்க மாதிரி சொல்லியா? நம்ம அண்ணன் மூளை பத்தி உனக்கு தெரியாதா? தெரியும் தாக்கா. சின்னதுலயே இங்க கடந்து வளர்ந்துருந்தா எடுத்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கான். அவைய வெளிநாட்டுல இருந்தாவ. அதான் கேக்கேன். ரொம்ப தங்கமான பிள்ளை டீ. நல்ல பிள்ளை பார்த்துக்க. எதுனாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறது. நல்ல பிள்ளைதான். பிள்ளைகள்கிட்ட நல்லா பேசிப்பாளா? அதெல்லாம் எந்த உரையும் கிடையாதுமா. நாத்தனார் மருள்கிட்ட நல்லா பேசி எடுத்து தான் இருப்பா. நீ வரும்போது இருந்தாலும் அத்தானையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? அவிய மட்டும் நீ 2 நாள் வீட்டுல சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாவ? அதை அவிய கடையில வாங்கி சாப்பிடுவாவ. கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டாவ. பாரு என்னத்தான் கூப்பிட்டியோ? நான் அத்தான ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட போறேன். நீ கூப்பிட்டு பாரு என்ன சொல்லியாவ நீ. நான் இப்ப பண்ணி. ஹலோ அத்தான செல்வி பேசியேன். சொல்லு செல்வி. ராணியும் பிள்ளைகளும் வரேன்னு சொன்னாவ, வந்துட்டாவளா எப்படி? அவ எல்லாரும் வந்துகிட்டாவ. நீங்க எப்ப வர போறீங்க? ஏன் குழந்தையாரது பார்க்கணும் எடுக்கணும் ஒண்ணும் இல்லையா எப்படி? வரண்டு. கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் பிள்ளைகளையும் அவளையும் அனுப்பி வச்சேன். வேலை கிடக்குது வேற பெரிய வேலை. கொஞ்சமா வந்து 10 எடுத்து பார்த்துட்டு எடுத்துட்டு போங்களாம். என்ன சொல்லியா? சரி நான் அப்ப இன்னைக்கு வாரேன். சரியாத்தா நீங்க வாங்க. சரி செல்வி வாரேன். ராணி கிட்டே அப்ப சொல்லிடுறேன்னா? சரி அத்தா நான் சொல்லி நீங்க வாங்கன்னா கிளம்பி. சரி சரி. சரியாத்தா வச்சிரி. என்ன செல்வி அத்தா என்ன சொல்லியாவ? வாரேன்னு தான் சொன்னாவ. நீ தான் கூப்பிடாம வந்திருப்பா கள்ளி. எட்டி நான் கூப்பிட்டதுக்கு வரல, நீங்களும் அப்ப எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொன்னாவ. பாத்துக்க பாரா, நீ கூப்பிட்டனும் வரேன்னு சொல்லியிருக்கியாவ. வரட்டு இந்த மனுஷன். சரி சரி விடு. இதுக்கெல்லாம் பிடிச்ச அத்தானு திட்டிடாத. எனக்கு அத்தானுங்க 1008 விஷயங்கள் இருக்கான். அதுக்காக அவங்கள திட்ட எடுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அம்மா தாயே, உன் அத்தானை நான் ஒன்றும் சொல்லலாமா? என்ன செல்வி பிள்ளைய தோட்டத்துக்கு போய் நிறைய நேரம் ஆச்சு இல்லையா? இன்னும் காணல. ஆமாக்கா சாப்பிட்டதுக்கு வரல. ஒரு இடத்த போய் பார்த்துக்கிட்டு வந்துருவோமா எப்படி? வா ஏன் போய் பார்த்துக்கிட்டு வரும். நான் கதவை கூட்டிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்துடும். வா. என்னக்கா இளநீ போதுமா இல்லை இன்னும் வேணுமா? வேணும்னா சொல்லுங்க. சரன்னு வெட்டி கொடுத்துட்டே இருக்கேன். நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க. வேண்டாம் சுபி, ஏற்கனவே நிறைய குடிச்சாச்சு. இக்கா எப்பவாவது ஒரு டைம் தானே வரீங்க. வேற ஒன்று வெட்டி தரவா? குடிக்கிறீங்களா எப்படி? வேண்டாம் சுபி, இப்பவே வயிறு ஃபுல்லா இருக்கு. சுபி எனக்கு வேணா ஒன்று வெட்டி தாயாம்ல, நான் குடிச்சேன். சரியான வாட்டர் கேனுங்க. எவ்வளவோ குடிச்சல அவளுக்கு ஒரு நேரம் நிறையாது. ஏம்ல ஒரு மாதிரி இழுச்சியா? நீ வேணுமான்னு கேட்டதானே கேட்டேன். இல்லன்னா என் பாட்டு சும்மா தானே இருந்தேன். நான் வாங்கிட்டு எங்கிட்ட கேட்டேன். நான் அக்கா வீட்டுல கேட்டேன். இவ்வளவு விசாரணை மாமே வேணுமா? சரியான தீனி மூட்டக்கா. எப்ப தின்னுட்டே தான் இருப்பா. வாங்கி ஒரு ரெஸ்டே கிடையாது. சும்மா இரு சுபி, பாவம் சோபி. ஓவரா நக்கல் அடிக்காதனா? அப்ப வரட்டு பாத்துக்கலாம்ல, பாத்துக்கலாம். சுபி அதை விடு. என்ன சுபி இங்க உள்ள தென்னை மரம்ல ரொம்பவே கட்டையா இருக்கு. ஏன்? அதுவாக்கா இவள மரிபட்ட குள்ளதாரால நின்னுட்டே பறிக்கிறதுக்கு தான். என்னல நினைச்சிட்டு இருக்க? வந்த நேரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன ஓவரா பேசி சிரிச்சிட்டு இருக்க? சரி சரி அதெல்லாம் விடுங்க, சண்டை போடாங்க. சுபி சும்மா இரு. சுபி நீ சும்மா இரு. பின்ன பாருங்கக்கா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன இவன் தின்னவே மாட்டானா? நான் மட்டும் தான் தின்னுவேனா? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இவளை கூட்டிட்டு வரேன்டா, நம்ம மட்டும் போலானே. கேட்டியலா யாராவது? பாருங்க கத்தியா கதறியா? சும்மா இரு சுபி, பாவம் தானே அவளும். ஏக்கா ஒரே ஒரு வாட்டி அவள்கிட்ட சிரிக்க மட்டும் சொல்லுங்களா? ஏன் சொல்லுங்களா ப்ளீஸ்? சோபி நீ வருத்தப்படாத சோபி, நீ சிரிச்சிட்டே இரு. ஆமா சோபி, அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ எப்பவும் கோவப்படுறதால தான் அவன் உன்னை ஓவரா ஓட்டிட்டு இருக்கான். நீ சிரிச்சுக்கிட்டு அவ எப்படி ஒன்னும் ஓட்டுறான்னு பாத்துக்கலாம். சோபி சாரி சோபி, சிரிக்க முன்னாடி ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டு சிரியா. இது வாய மூடிட்டு பள்ளி பாவம் அக்கா பயந்துட்டாவ.
சாரி சோபி. ஓ அதெல்லாம் விடுங்க. சுபி உன்கிட்ட கேட்கணும். என்னக்கா சொல்லுங்க. ஆமா இப்பவும் ஸ்கூல்ல அந்த மீனா பிள்ளைய பாக்குறதுண்டா எப்படி? மீனா அவ பேர கேட்டாலே என் காலு போகுது தானா. டெய்லி என் கண்ணு அவளை பார்க்கும் தானா. ஆனா நான் பேச போனா அவ நிக்காம ஓடி போனா வீணா. ஏன்னா அவ பேரு மீனா. என்னல சுபி உளறியா? நாங்க என்ன கேட்க நீ என்னத்த சொல்லிட்டு இருக்க? பேசவே பேச மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. அவகிட்ட பேசாம இருக்க முடியுமா என்னால? அவளை கண்டே என் கண்ணால, போனே அவ பின்னால. அவ வந்தா தன்னால, ஒரு வார்த்தை சொன்னா அவ வாயால, அத கேட்டே என் காதால. அப்புறம் அத பார்த்த டீச்சர் தன்னால வந்து கம்பை எடுத்தவ கையால, வெளுவெளைன்னு வெளுத்து வாங்கினவ என் பின்னால. என் டிக்கி டேமேஜ் ஆச்சு 2 நாளால. என்னல எந்த டீச்சர்ட்ட மாட்டுனா? அதான் அந்த மல்லிகை டீச்சர்க்கா. பேசுனத பார்த்துட்டு 2 அடி தந்தவ. நீ எதுக்குல அவகிட்ட போய் பேசுனா? கணக்குல ஒரு டவுட், அதத்தான் கேட்க போனேன். ஆமா 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 இவனுக்கு டவுட், நல்ல டவுட் வந்துட்டாலும். சரி இப்ப என்ன ஆச்சு கதை? சோபி யோசிச்சு போ சொல்லுங்கக்கா. அவ இருக்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்ல? அவ உடனே அம்மைட்ட போய் 1க்கு 2 10 வச்சுக்கிட்டு சரியா அடி வாங்கி தந்துருவா. என்ன சோபி வீட்ல போய் சித்தி கிட்ட சொல்லி கொடுப்பியா? நான் எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேக்கா. இக்கவ நம்பாதீங்கக்கா. அட விடு, அதெல்லாம் அவ சொல்ல மாட்டா, நீ சொல்லு. ஆமா மீனா எப்படி இருப்பா? சொல்லு சுபி எப்படி இருப்பா? எப்படி சொல்ல? அவ எப்படி இருப்பான்னு சொல்லு. வாயால சொல்லு. என்னத்த சொல்ல? என்ன சுபி வெக்கப்படுறியா? சொல்லலாம். என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா. கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சு நீலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் பூலோகம் காணாத பால் நிலா. சுபி சுபி. என்னம்மா? ஏன் மக்களே அங்க போய் இருக்கிறீங்க? இங்க வாங்கலாம். இந்த வரோம். அப்புறமா சொல்றேன்னா. ரொம்பத்தான் சுபி பில்டப் குடிக்கியா? அங்க போலாம். என்ன மக்களே தம்பி இளநீ வெட்டி தந்தானா? இளநீரை நிறைய குடிச்சிங்களா மக்களே? ஆமா சித்தி தம்பி நிறைய இளநீ வெட்டி தந்தான், குடிச்சோம். எம்மா எனக்கு இன்னும் ஒண்ணு வேணும்னு கேட்டதுக்கு எடுத்து தரவே இல்லம்மா. குடிச்சது போதுன்னு சொல்லிட்டான். வெட்டி ஒன்னாதான் தந்தா இல்லட்டி சும்மா பையனை குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. எதுக்கு எடுத்தாலும் உனக்கு பையனை குறை சொல்லணும் அப்படிதானே? எங்கடா என்ன திட்டலையேன்னு பார்த்தேன். உனக்கு உன் மோன ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, உடனே கோவம் வந்துடும் அப்படிதானே? அம்மா பாத்தியாக்கா என்ன நல்ல நிக்கியா? நீ சொன்ன இல்லையா சோபி அமைதியா இருக்கா, நீ பாத்தியா? சரி விடு. என்னமாக்கா? இன்னைக்கு நைட்டு எங்களை யாரும் தேட விடாது. நான் அக்கா எல்லாருமே மொட்டை மாடியில தான் தூங்க போறோம். ஏன் மக்களே மொட்டை மாடியில? நிறைய நாள் கழிச்சு நான் அக்கா எல்லாருமே பாத்துருக்கோம். அதனால நைட்டு மொட்டை மாடியில எல்லாரும் சேர்ந்து தூங்க போறோம். நாங்க வரலாமா எப்படி? நோ நோ நோ, பெரியவங்க நாட் அலவுடு. நாங்க மட்டும்தான் படுப்போம். அக்கா சாயங்காலம் போல அப்பாயும் வரேன்னு சொன்னாவ. என்னப்பா சொல்றிய? அப்பா வராப்லா? நம்ம எவ்வளவு நேரம் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னாங்க, இப்ப எப்படி? அது எப்படி வராம போவாத்தான்? கூப்பிடியவிய கூப்பிட்டா அது வந்து தான் ஆகணும். வருவ. என்ன சித்தி நீங்களா கூப்பிட்டிய? ஆமா நான் கூப்பிட்டே அத்தான் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்களா எப்படி? அதான் கூப்பிட்டோடே வரேன்னு சொல்லியாச்சு. சரி வரட்டு. சரி மக்களே உங்களை காணல இல்லையா, அதான் தேடி வந்தேன். போமாமா? சரிம்மா. சுபி அப்படியே வரும்போது காலையில மாவு இடிக்க கொடுத்துருந்தேன் மக்களே, மில்லில போய் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி பின்ன போறேன். மீனம்மா அதிகாலையிலும் அதிமாலையிலும் உந்தன் ஞாபகமே. ஏம்மா இப்ப என்னாச்சு பாஞ்சு வர்றிய? புக் எடுத்து ஒரு நாள் படிச்சது கொண்டால முடியல. யார் அந்த மீனம்மா? ஞாபகம் சொல்லியா? ஒரு பாட்டுமா, சுதந்திர நாட்டுல ஒரு பாட்டு பாட கூட எனக்கு ஒரு உரிமை இல்லையா இப்படி? புக் எடுத்து படிச்சு ஒரு நாள் நான் பார்க்கல. நல்லா பாடிய மீனம்மா நீ. சுபி சரிக்கா காலை போயிட்டு வரேன். உரச்சாருங்க மில்லி போகு காசு தாங்க, போயிட்டு வரேன். வீட்டுக்கு வா தாரேன். மீனா பொண்ணு
செருப்ப. சரி வா, பிள்ளைகளை சும்மா திட்டிட்டு இருக்கிறது. வா செல்வி. ஒரு நேரம் வாயில படிப்பு ஒண்ணும் வராது, பாட்டு தான் அவன் வாயில எப்பவும் வர கேட்டியா? சரி விடு, அவன் வயசு அப்படி மாறிப்பான். என்னத்தான் மாறியானோ. சரி வா. என்னங்க வரும்போது செல்வாண்ணன்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, என்ன சொன்னாவ? செல்வா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இடையில கீதா ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணோன்னா தான் அவன் டென்ஷன் ஆயிட்டான். ஏன் யானி என்னட்ட கேட்டா? நீங்க தான் பேசிட்டு இருந்தீவிய, என்னட்ட கேக்குறிய யானி? ஏதோ கீதால வீட்டுல கோழி என்னமோ காணலையா, அதான் யார் எடுத்தா எப்படி எடுத்தான்னு விசாரிச்சுட்டு இருந்தா போல. செல்வாவுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். கோழியை காணல 2 நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னுமா அந்த கோழி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? கிடைச்ச மாதிரிதான். கோழி கிடைச்சா எப்படி? இன்னும் கிடைச்சலையா, அதுதான் செல்வாவும் பேசிட்டு இருந்தான். இதுக்குதான் சாயங்காலம் டீ கடைக்கு போறது, அப்படிதானே ஆம்பளைய? அந்த வீட்டுல என்ன பிரச்சனை, இந்த வீட்டுல என்ன பிரச்சனை, இவ யாரு கூட நின்று பேசினா, அவ யார்கிட்ட நின்று பேசினா, இதுதான் உள்ள டீ கடையில கதை, அப்படிதானே? ஆமா, எங்களுக்கு அதோட அந்த டீ கடை மட்டும்தான் உண்டு. உங்களுக்கு அப்படியா? தெருவுக்கு தெரு ஒவ்வொரு மீட்டிங் வைக்கிறிய. இந்த தெருவுல ஒரு விஷயம் நடந்தா அடுத்த தெருவில் தாண்டி கூட தெரியுது. நாங்க அப்படியே தெரிஞ்சுக்கிறோம். எல்லா ஆம்பளையும் அப்படிதானே. சாயங்காலம் ஒரு 3 மணி 4 மணி ஆவண்டாம், உடனே வீட்லயும் ஒரு டீ குடிச்சாலும் ஒரு கடைக்கு ஒரு டீ குடிச்ச பெரியது, அங்க போய் கதை உடையது. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், நாங்க போறோம். என்ன கிளியோபட்ரா ரெடியாகி வந்து நிக்குது? வர்க்கீஸ். எம்மா வாங்கம்மா. எங்கம்மா வெளியே போய் தான் கிளம்பி இருக்கிறீங்களா? ஆமா மக்கா, கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நிறைய துணியை துவைச்சி மேல மாடியில காய போட்டிருக்கேன். மழை வேற வரது மாதிரி இருக்கு, கொஞ்சம் காஞ்ச உடனே உள்ள எடுத்து போட சொல்லிருந்தா. யாத்தே அது என்கிட்ட டைரக்டாவே சொல்லலாம் இல்லையா? எதுக்கு உங்க மோனிட்ட சொல்றிய? வர்க்கீஸ், எனக்கே ஏற்கனவே தலைவலி. இப்ப இந்த தலைவலியை கூட நானும் மறுபடியும் ஏதோ பேச எடுக்க விரும்பல. அது ஒன்னையே மாத்தி போட்டுற சொல்லுனா. சரிம்மா. மழை வர மாதிரி இருக்கு, மறுபடியும் சொல்லி மழை வர முன்னாடி எடுத்து போட்டுற சொல்லு. சரியா? மறந்துட்டு எடுத்துட்டேன்ட்டு இருந்துடாம. சரிங்க அத்தே, என் மேல எதுலயுமே நம்பிக்கை கிடையாது, அதான் எடுக்கல, நீங்க போங்க. எடுத்தா சரிதான். எம்மா வாங்கம்மா, நான் உங்களை பைக்ல கொண்டு விட்டுறேன். வேண்டாம் அக்கா, சரஸ்வதியும் கூட வாரா, 2 பேரும் சேர்ந்து தான் போறோம். சரிம்மா, போயிட்டு வாங்க போ. சின்ன பொண்ணு, நான் இப்ப கிளம்பிடுவேன். அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா? மழை வந்தா துணியோடலாம் எடுத்துரு, சரியா? அட சரிங்க, எடுத்துடலாம், போங்க நீங்க. சரி நான் வாரேன் சின்ன பொண்ணு. சரி அப்படியே போகும்போது கதவு மட்டும் லைட்டா லாக் பண்ணிட்டு போங்க. சரி. ஷப்பா, காலிருந்தே ஒரே வேலை, எவ்வளவு இடம் அங்கேயும் ஓடி இருக்கோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். மதியம் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போடுறதெல்லாம் சரியான குடுத்து வைப்பு தான். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் வருது தூக்கம். எப்படியோ கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பிரும், அப்பதான் நமக்கு ஒரு நிம்மதி. எதுக்கு சுபி சொன்ன ஜோக்கு காய்ச்சிட்டு இருக்கா? ஆமா, எப்படி பேச என் சுபி மாவன். வீட்டுல இருந்தா நேரம் போறதே தெரியாது போல இருக்கே. வேற 2 வீட்டுல தான் நம்ம உயிர் போறதே நமக்கு தெரியாது, அந்த மாதிரி கதையா இருக்கான். ஏன்டி அதுக்கு பிள்ளைல இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? எங்க வாங்க, எப்படி நல்லா இருக்கிறீங்களா? ஆமா நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அங்க அவிய வரலையா? நான் இப்ப வரேன்னு தான் சொன்னாவ, வரக்கூடிய நேரம் தான். வாசல்ல வரும்போதே சிரிப்பு சத்தம் கக்க புக்கான்னு கேக்குது. ஓ, யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா நீ இங்க உங்க அக்காள்கிட்டதே பேசிட்டு இருந்தியாக்கா? ஆமா, கூட உள்ள உடம்பரப்பு வரும்போது எல்லா கதையெல்லாம் பேச வேண்டியதுல இருக்கும், சிரிப்பு வராமலா இருக்கும். ராணி, இங்க வாங்குங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எப்படி வேலையெல்லாம் முடிஞ்சா? என்ன இது 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க? வேலை எல்லாம் உண்டு. ஏக்கா பாத்தியா, 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்களாம். அவரு இங்கிலாந்து இளவரசரு, இவரு மைசூர் மகாராஜா. பாத்தியலா சகல எப்படி கிண்டல் பண்ணியாவ பாருங்களா? அக்காலம் தங்கச்சியும் சேர்ந்தோன்னா ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கு. அதான் ஓட்டுறதுக்கு நம்ம கிடைச்சிட்டோம் இல்லையா? ஏதோ வரமாட்டேன்னு சொன்னீங்களாமே, அப்புறம் எப்படி வந்திய? கொழுந்தியார கூப்பிட்டு வராம இருக்க முடியுமா? அதனால தான் வந்தேன். அப்ப என்ன நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களோ? வருவேன் அம்மா. 2 பேரும் திரும்புங்களா, நாங்க 2 பேரும் மாறி மாறி நிக்கோம். யாரு ராணி யாரு செல்வின்னு கண்டுபிடிங்களா? நீ போ, போய் சாப்பாடு ரெடி பண்ணு. விளையாட்டு தோத்து பேர் வேணும் பயதானே. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் செல்வி.
ராணி உன்னோட கொஞ்சம் ஹைட்டு, நீ கொஞ்சம் குள்ளமா இருப்பா, அதுலயே கண்டுபிடிச்சிடலாம். ஏங்க அப்படியா? ஆமா ராணி, அதுல நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னங்க நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? ஆமா, இது பெரிய பரம்பரை ரகசியம், கண்டுபிடிச்சிருவீங்களா நீ? அதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். வாங்க போய் 2 வேலையில பாருங்க. சகல நீங்க வாங்க. வாங்க நம்ம அங்க ஓரமா போய் இருந்து பேசுவோம். பாத்தியாக்கா, ஜோடி கிடைச்சோன்னா 2 பேரும் ஆளலாக்கல போறத பாரு. ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.